ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இன்றைய தலைப்புச் செய்திகள். மூன்றாவது நாளாக 9,000 கடந்தது தினசரி கோவிட்-19 தொற்று. ஓரிரு வாரங்களில் குறையும் என நம்பிக்கை. அரசியல் செய்யும் தருணம் அன்று இது. மக்களை காப்பதில் கவனம் செலுத்தும்படி அரசியல்வாதிகளுக்கு அறிவுறுத்தல். ஐ-சித்ரா திட்டத்துக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். நாட்டில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை 9,000க்கும் மேல் பதிவாகியுள்ளது. இன்று 9,105 பேர் தொற்றினால் பாதிக்கப்பட்டனர். 91 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களில் பாதி பேர் சிலாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். அங்கு 4,682 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கோலாலம்பூரில் 1,247 பேருக்கும், நெகிரி சம்பிலானில் 541 பேருக்கும் தொற்று பிடித்துள்ளது. 5,194 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்தனர். 961 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 455 பேருக்கு மூச்சுக் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு வாரங்களில் நாட்டில் தினசரி கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை குறையும் அல்லது கட்டுப்பாட்டுக்குள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிரமாக மேற்கொள்ளப்படும் நடமாட்ட கட்டுப்பாடுகளும் தடுப்பூசி திட்டங்களும் தொற்று பரவலை குறைப்பதற்கு வழிகோலும் என தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா நம்பிக்கை தெரிவித்தார். தொற்று பரவலை குறைக்க எல்லா தரப்பினரும் தொடர்ந்து SOP விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அதன் தொடர்பிலான செயலாக்க நடவடிக்கைகள், குறிப்பாக கோவிட்-19 தொற்று திரள்கள் அதிகம் பதிவாகும் பணியிடங்களில் அது மேம்படுத்தப்பட வேண்டும் என தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். இந்நிலையில் சரவாக்கில் மீண்டும் தினசரி தொற்று எண்ணிக்கை 300க்கும் கீழ் குறைந்தது. நேற்று 352 பேர் தொற்றுக்கு இலக்கான வேளை இன்று அவ்வெண்ணிக்கை 270க்கு இறக்கம் கண்டது. அந்த மாநிலத்தில் கடந்த சில நாள்களாக 300க்கும் அதிகமானோர் தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவ்வெண்ணிக்கை இன்று குறைந்திருக்கிறது. அவர்களுள் 169 பேர் தொற்று கண்டோருடன் அணுக்க தொடர்பில் இருந்தவர்கள். மேலும் 49 பேர் உயிர்ப்புடன் இருக்கும் தொற்று திரள்களுடனும் தொடர்புடையவர்கள் என மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்தது. 4 தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்கள் என்றும் அக்குழு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சிலாங்கூரில் அதிகரித்து வரும் கோவிட்-19 தொற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க கிள்ளான் தங்கு அம்பன் ரஹிமா மருத்துவமனை ஆயத்த பணிகளை தீவிரமாக்கி இருக்கின்றது. பயிற்சி மருத்துவர்களுக்கான விடுதியும் தினசரி சிகிச்சை மையமும் கோவிட்-19 நோயாளிகளுக்கான தற்காலிக சிகிச்சை அறையாக உருமாற்றப்பட்டிருக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி அங்கு கோவிட்-19 நோயாளிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை அடுத்து நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்க அந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இடர் ஆய்வுக்கு பின் அங்குள்ள சில பகுதிகளை கோவிட்-19 நோயாளிகளுக்காக ஒதுக்க HTAR மருத்துவமனையின் உயர் தலைமைத்துவமும் அனைத்து பிரிவு தலைவர்களும் முடிவு செய்ததாக அந்த மருத்துவமனையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மணி 8 தொடங்கி அங்கு கோவிட்-19 நோயாளிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். சிலாங்கூரில் நாள் ஒன்றுக்கு 4,000 பேர் வரை தொற்றால் பாதிக்கப்படுவது நல்ல அறிகுறியன்று. அதனால் அவசர பிரிவுகளிலும் நோயாளிகளுக்கான இடப்பற்றாக்குறை நிலவுகிறது. ஆயினும் அந்த சிக்கலை எதிர்கொள்ள விடாமுயற்சியுடன் தகுந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தங்கு அம்பன் ரஹிமா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. சிலாங்கூரிலும் கோலாலம்பூரிலும் PKPD விதிக்கப்பட்ட பகுதிகளில் பேரளவில் கோவிட்-19 பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றன. அதன் காரணமாகவே அவ்விரு பகுதிகளிலும் தினசரி பதிவாகும் தொற்று எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் விளக்கினார்.
ஸ்லாங்கூரில் 36 வட்டாரங்களிலும் கோலலம்பூரில் 16 பகுதிகளிலும் PKPD விதிக்க திட்டமிடும் போதே தினசரி தொற்று எண்ணிக்கை அதிகரிக்கும் என அரசாங்கம் எதிர்பார்த்தது. அண்மைய நாள்களாக நாட்டில் பதிவாகும் தினசரி COVID-19 தொற்று எண்ணிக்கை 9,000-ஐ கடந்திருப்பது தொடர்பில் துணை பிரதமர் கருத்துரைத்தார். PKPD விதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் COVID-19 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதற்கு ஏற்ப அந்த பகுதிகளில் உள்ள கிளினிக்குகளும் திறக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். COVID-19 தொற்று அதிகரிக்கும் என்பதை கணித்து மருத்துவமனைகளில் படுக்கைகள் எண்ணிக்கையை அதிகரிப்பது உள்ளிட்ட ஆயத்த நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு முடுக்கிவிட்டிருப்பதாகவும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். அரசியல் செய்யும் தருணமன்று இது. மக்கள் COVID-19 தொற்று பரவலால் இன்னலில் இருக்கின்றனர். எனவே ஒவ்வொரு அரசியல்வாதியும் அரசியல் செய்வதை விடுத்து மக்களுக்கு உதவுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என துணை பிரதமர் அறிவுறுத்தினார். நாட்டில் அந்த கொள்ளை நோயை ஒழிக்க எல்லா தரப்புகளும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கேட்டுக் கொண்டார். Jadi janganlah kita berpolitik dalam keadaan sekarang ini kerana rakyat sedang mengalami kesusahan dan mereka memerlukan fokus penuh bukan saja daripada kerajaan tapi juga daripada parti-parti politik. கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்பட்டிருக்கும் கரிஞ்சி PPR குடியிருப்பு பகுதிக்கு துணை பிரதமர் இன்று காலை பயணம் மேற்கொண்டார். இவ்வேளையில் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி COVID-19 கொள்ளை நோயின் தாக்கத்துக்கு இலக்கானவர்களுக்கு 5 லட்சம் உணவு கூடைகள் வழங்கப்பட்டிருப்பதாக துணை பிரதமர் தெரிவித்தார். அவற்றின் மதிப்பு 5 கோடி ரிங்கெட் ஆகும். அத்துடன் கசே பிரிஹாத்தின் திட்டத்தின் கீழ் 10 கோடி ரிங்கெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் கீழ் இம்மாதம் தொடங்கி 3 மாதங்களுக்கு 3 லட்சம் பேருக்கு தலா 100 ரிங்கெட் வழங்கப்படும். தகுதியுடையோர் அடையாள அட்டையை காட்டி 100 ரிங்கெட்டுக்கான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கூறினார். மற்றொரு நிலவரத்தில் SOP விதிகளை மீறும் வர்த்தக மனைகள் தொழிற்சாலைகளின் செயல்பாட்டை உடனடியாக முடக்குவது உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தகைய செயலில் ஈடுபடும் தொழிற்சாலைகள் வர்த்தக மனைகளிடம் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் எச்சரித்தார். இவ்விவகாரம் தொடர்பில் கடந்த 2 நாள்களில் மட்டும் 108 தொழிற்சாலைகள் மற்றும் வர்த்தக மனைகளை மூட உத்தரவிடப்பட்டதாக துணை பிரதமர் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். விரைவில் சமூக நோய் எதிர்ப்பு ஆற்றலை எட்டும் சரியான தடத்தில் மலேசியா உள்ளது. இம்மாதம் தொடங்கி நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் மருந்தளவு தடுப்பூசிகள் செலுத்தப்படுவது அதனை உறுதிப்படுத்துவதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நாள் ஒன்றுக்கு 2,50,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட வேண்டும் என்பது உலகளவிலான நிர்ணயம். ஆனால் மலேசியாவில் அது 3 லட்சத்தை கடந்திருப்பதை தற்காக்க அமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை உலகளவில் COVID-19 தொற்று பதிவாகும் புதிய தரவுகளையும் உலக சுகாதார நிறுவனத்தின் நுட்பக்குழு வெளியிட்டிருக்கிறது. அவ்வகையில் மலேசியாவில் தொற்று எண்ணிக்கையை காட்டிலும் தடுப்பூசி பெற்றுக்கொள்வோர் விகிதம் பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது. தேசிய மீட்சி திட்டத்தின் மேம்பாடு மற்றும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை தொடர்பான தினசரி அறிக்கையில் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி இதனை குறிப்பிட்டார். இவ்வேளையில் ஸ்லாங்கூர் புட்டாலிங் ஜயா வெஸ்ட்லைட் PKNS அடுக்ககத்திலும் பண்டார் சன்வே மென்தாரிகாட் அடுக்ககத்திலும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை நாளையுடன் முடிவுக்கு வருகிறது. இந்நிலையில் SOP விதிகளை மீறியதற்காக நேற்று 547 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 533 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்ட வேளை எஞ்சிய 14 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். இந்த நடவடிக்கையின் வாயிலாக பொது போக்குவரத்து சேவை துறையினரின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க முடியும். அத்துடன் அவர்கள் பணியை செவ்வனே தொடரவும் இயலும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்புடைய ஓட்டுநர்களின் பெயர் பட்டியல் தடுப்பூசிக்கான உத்தரவாத சிறப்பு செயற்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலத்திலும் பணிபுரியும் பொது போக்குவரத்து ஓட்டுநர்களும் முன்கள பணியாளர்களே. எனவே பொது போக்குவரத்து ஓட்டுநர்கள் பேரளவில் தடுப்பூசிக்கு பதிந்து கொள்வதும் அதனை பெற்றுக்கொள்வதும் வரவேற்கத்தக்கது என டத்தோஸ்ரீ டாக்டர் வி குறிப்பிட்டார்.
மை மெடிக் எட் விலாயா நடமாடும் தடுப்பூசி திட்டத்தின் வாயிலாக கோலாலம்பூரில் செலுத்தப்படும் தடுப்பூசிகள் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரிக்கப்படும். சமூகத்தில் நோய் எதிர்ப்பாற்றலை விரைந்து ஏற்படுத்த அது வழிகோலும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் தன் ஸ்ரீ அனுவா மூசா நம்பிக்கை தெரிவித்தார். கோலாலம்பூரில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதை உறுதி செய்ய தடுப்பூசி திட்டம் பன்மடங்கு துரிதப்படுத்தப்படும். குறிப்பிட்ட சில தடுப்பூசி மையங்களில் சந்திப்பு ஒப்புதலை பெறாமலேயே தடுப்பூசி பெற்றுக்கொள்ளும் சேவையும் விரைவில் ஏற்படுத்தப்படும் என அமைச்சர் டுவிட்டரில் குறிப்பிட்டார். ஜூன் 7ஆம் தேதி தொடங்கப்பட்ட மை மெடிக் எட் விலாயா திட்டம் கோலாலம்பூரில் உள்ள PPR குடியிருப்புகளிலும் பொது வீடமைப்பு பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரிவேக் வணிகத் துறையினருக்கான தடுப்பூசி திட்டத்தின் கீழ் சில்லறை வணிகத்துறை பணியாளர்களுக்கு இம்மாதம் 26ஆம் தேதி முதல் தடுப்பூசி செலுத்தப்படும். உணவகம், எண்ணெய் நிலையம், பீரங்காடி, பலசரக்கு கிடங்கு, சிகை அலங்கார மையம் போன்ற பல்வேறு வணிகத் துறைகளை சார்ந்த ஊழியர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படவுள்ளது. தலைநகர் மிட்வேலியில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி மையத்தில் சுமார் 1,86,000 தொழிலாளர்கள் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வர். கிள்ளான் மாவட்டத்தில் வசிப்பிடமின்றி சுற்றித் திரியும் சுமார் 50 பேரை தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தில் பதிவு செய்ய இலக்கிடப்பட்டிருக்கிறது. வாழ்வாதாரம் இன்றி இருக்கும் அவர்களுக்கும் COVID-19 தடுப்பூசி கிட்ட இது வகை செய்யும் என ஸ்லாங்கூர் அரசு சார்பற்ற இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டத்தோ நசிலா இட்ரிஸ் தெரிவித்தார். வசிப்பிடமின்றி சுற்றித் திரியும் பலருக்கும் இன்னமும் COVID-19 தடுப்பூசி பற்றி தெரிந்திருக்கவில்லை என அவர் கூறினார். இதனால் அவர்களை தேடிச் சென்று உதவும் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஸ்லாங்கூர் அரசு சாரா அமைப்புகள் அம்னோ, மாய்கா ஆகியவற்றின் ஏற்பாட்டில் வசிப்பிடமின்றி சுற்றித் திரிவோருக்கு உதவும் நிகழ்ச்சியில் டத்தோ நசிலா பேசினார். இவ்வேளையில் நேற்று 3,24,745 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. முதல் மற்றும் இரண்டாவது மருந்தளவை பெற்றவர்களின் எண்ணிக்கை 1,10,75,493 எட்டியுள்ளது. நேற்று 2,13,971 பேர் முதல் மருந்தளவை பெற்றுக் கொண்டனர். 1,10,774 பேர் இரண்டாவது மருந்தளவை பெற்றுக் கொண்டனர். நாட்டில் இதுவரையில் 76,49,848 பேர் முதல் மருந்தளவையும் 34,25,645 பேர் இரு மருந்தளவு தடுப்பூசியையும் பூர்த்தி செய்துள்ளனர். ஊழியர் சேமநிதியில் இருந்து சேமிப்பை மீட்கும் ஐசித்ரா சலுகைக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். அறிவிக்கப்பட்ட தேதியில் இருந்து 3 நாள்களுக்கு முன்னதாகவே அது நடப்புக்கு வருகிறது. COVID-19 தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருப்போர் EPF சேமிப்பை மீட்க ஐலஸ்தாரி, ஐசினார் திட்டங்களுக்கு அடுத்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் சலுகை இது. விண்ணப்பதாரர்கள் சரியான கைபேசி எண்ணையும் பொருளக கணக்கு எண்ணையும் வழங்க அறிவுறுத்தப்படுகின்றனர். கடவுச்சொல்லை பெறவும் பணத்தை முறையாக பெறவும் இது வகை செய்யும் என ஊழியர் சேமநிதி வாரியம் தெரிவித்தது. தகுதியுடையவர்களுக்கு 5,000 ரிங்கிட் வரை மீட்க அனுமதி அளிக்கப்படும். இரண்டாம் கணக்கில் இருந்து அந்த தொகை மீட்கப்படும். அதில் போதிய சேமிப்பு இல்லாவிடில் முதல் கணக்கில் இருந்து தொகை மீட்கப்படும். மாதத்துக்கு 1,000 ரிங்கிட் என இவ்வாண்டு ஆகஸ்ட் தொடங்கி 5 மாதங்களுக்கு அந்த தொகை வழங்கப்படும். ஐசித்ரா திட்டத்தை பற்றி மேல் விவரங்கள் அறிந்து கொள்ள உறுப்பினர்கள் KWSP-யின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தை காணலாம் அல்லது *3 8922 4848 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். பொய்ச் செய்திகளை அடையாளம் கண்டு அவற்றை அம்பலமாக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும். தொலைக்காட்சி, வானொலி, நாளிதழ், இணையதள உள்ளிட்ட ஊடகங்களுக்கு தொடர்பு பல்லுடக அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா விடுத்திருக்கும் வேண்டுகோள் அது. பொய்ச் செய்தியின் தாக்கம், அதனை தடுப்பதற்கான வழிவகைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை மேலோங்கச் செய்யவும் ஊடக நிறுவனங்கள் முனைய வேண்டும். COVID-19 தொற்று, தடுப்பூசி திட்டம், அரசியல் ஆகியவை தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு பொய்ச் செய்திகள் பகிரப்படுகின்றன. இதனால் மக்களிடையே குழப்பமும் அச்சமும் ஏற்படுகின்றன. COVID-19 தொற்றை ஒழிக்கும் முயற்சிகளுக்கு அது தடையாக அமையும். நாட்டில் அந்த கொள்ளை நோய் பரவத் தொடங்கியதில் இருந்தே பொய்ச் செய்திகளை ஒடுக்க
பெருக்குவதில் ஊடகங்கள் அரசாங்கத்துக்கு பேரளவில் உதவி வருகின்றன. கோவிட்-19 பற்றிய பொய்ச் செய்திகளை முறியடிக்க தொடர்பு பல்லூடக அமைச்சுடனும் நிறுவனங்களுடனும் அரசாங்கம் ஒத்துழைத்து வருவதாகவும் டத்தோ சைஃபுடின் குறிப்பிட்டார். பேரா தைப்பிங்கில் முதலாளியால் கொத்தடிமையாக நடத்தப்பட்ட இந்தோனேசிய பெண் மீட்கப்பட்டார். கோலாலம்பூரில் உள்ள இந்தோனேசிய தூதரகத்துக்கு கிடைத்த தகவல் புகாரின் அடிப்படையில் அவரை காப்பாற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மனிதவள அமைச்சு தெரிவித்தது. ஆழ்பலத்துறை, ஆள் அகதிகள் கள்ளக்கடத்தல் தடுப்பு நடவடிக்கை மன்றம், போலீஸ் ஆகியவற்றின் ஒருங்கிணை நடவடிக்கையில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 6:30 மணியளவில் அந்த பெண் மீட்கப்பட்டார். தொடர்புடைய முதலாளி வேலை அனுமதியை கொண்டிராத அந்த பெண்ணை பணிக்கு அமர்த்தியது விசாரணையில் தெரியவந்தது. அத்துடன் அவரை மிரட்டியும் உடலளவில் துன்புறுத்தியும் உளரீதியில் அழுத்தங்களை கொடுத்தும் பல்வேறு வீட்டுப் பணிகளை செய்ய நிர்பந்திக்கப்பட்டதாக அமைச்சு தெரிவித்தது. மாதம் 1000 ரிங்கிட் ஊதியத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்ய அந்த பெண் முகவர் ஒருவரால் தெரிவிக்கப்பட்டார். ஆயினும் சம்பந்தப்பட்ட முதலாளி அவருக்கு ஊதியம் தர மறுத்துவிட்டார். மீட்கப்பட்ட பெண் இன்னமும் பீதியில் இருக்கிறார். அவர் விசாரணை முடியும் வரை பாதுகாப்பகத்தில் வைக்கப்பட்டிருப்பார் என்றும் மனிதவள அமைச்சு குறிப்பிட்டது. ஜோஹோர் மூவா அருகே கடலில் எண்ணெய் கப்பலும் சரக்கு கப்பலும் மோதிக்கொண்டன. திசை மாற்றி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு அந்த விபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடும் என தொடக்க ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. மூவா ஆற்றின் கடிமுகத்தில் இருந்து தென்மேற்கே 14.1 கடல் மைல் தொலைவில் அந்த இரு கப்பல்களும் மோதிக்கொண்டன. மல்டாவில் பதிவு பெற்ற MV கலாபாகோஸ் எண்ணெய் கப்பலின் திசை மாற்றி முறை செயல்படாததால் அந்த கப்பல் அதனை கடந்து சென்ற MV ஜெஃபர் லூமூஸ் கப்பலுடன் மோதியது. இந்த மோதலினால் இரு கப்பல்களிலும் இருந்த கடலோடிகளுக்கு காயம் ஏற்படவில்லை என ஜோஹோர் மாநில 1ஆம் கடற்படை தளபத்திய இயக்குநர் நூருல் ஹிசாம் ஜக்காரியா தெரிவித்தார். இரு கப்பல்களிலும் முறையே 24 மற்றும் 26 கடலோடிகள் இருந்தனர். மலேசிய கடல் துறையும் சுற்றுச்சூழல் துறையும் இந்த விபத்து பற்றி விசாரணை நடத்துகின்றன. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பூப்பந்து பிரிவில் வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையில் உள்ளார் தேசிய வீராங்கனை சோனியா சியா. உலகத்தரம் வாய்ந்த போட்டியில் கலந்து கொள்வது குறித்து தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக அவர் கூறினார். உலக தர வரிசையில் 35வது நிலையில் இருந்தாலும் இம்முறை வழங்கப்பட்டுள்ள வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு சிறந்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்தப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 28 வயதான அந்த தேசிய வீராங்கனை என் குழுவில் 5ஆம் நிலை தேர்வான தாய்லாந்தின் ரச்சானுக் இந்தானோவையும் ஹங்கேரியின் லோரா சரோசியையும் சந்திப்பார். ஒலிம்பிக் மேடையில் எந்த ஆட்டக்காரருடன் களமிறங்கினாலும் அது தனக்கு சற்று சவாலானதாக அமையும் என அவர் கூறினார். இருப்பினும் இப்பொழுது டோக்கியோவில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மனதளவிலும் உடல் ரீதியிலும் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் சோனியா சியா விவரித்தார். தமிழ் செய்திகள் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. கோவிட்-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.